ஐயா எதிரணியிலிருந்து ராஜ்குமார் சார் வந்தார். ஆமாம், அவர் உண்மையிலே பெரிய கண்டுபிடிப்பாளர். அவருக்கு விஞ்ஞானினே நம்ம கொடுக்கலாம் பட்டம். அப்புறம் எதுக்கு அப்புறம் பேசுகிறீங்க? போகலாம்ல. அவருக்கு ஏதாவது பட்டம் தரலான்ட்டு வந்திருக்கோம். கொடுங்க கொடுங்க. ஆமாம், அவர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, 10 பாட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் 10 பாட்டு இருக்கும். கண்டுபிடிப்பு தாமஸ் ஆல்வா எடிசன். அதை அவர் தேடி கண்டுபிடிச்சு பெற்ற போது மகிழ்ச்சி. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அத்தனை பூக்களை தேடி கண்டடைந்து 2000 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சங்க புலவன் நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறான் இல்லையா? அதனால தான் நம்ம இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். என் தமிழ்நாட்டில் இத்தனை பூக்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? ஒருத்தன் தந்தான் சார், என் நாட்டில் இவ்வளவு வளம் இருக்கிறது, இவ்வளவு அழகு இருக்கிறது, இவ்வளவு இயற்கை இருக்கிறது, இதை பத்திரப்படுத்தி தொலைங்க அப்படின்னு அன்னைக்கு ஒருவன் தந்து விட்டு போனான். அதனாலதான் நீங்கள் பெற முடிந்தது. ஒண்ணும் இல்லாததை எப்படி பெற முடியும்? வெறுங்கையில முழங்கை வெறுங்கையில முழம் போட முடியுமா? முடியாது முடியாது. பேச்சு ஒத்த ரோசா பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. அவர் வாங்கின ஒத்த ரோசாவை அவர் சொன்னாரு. அவர் வாங்கலையா, அந்த பிள்ளை போகும்போது கீழே உளுந்திருக்கு, ஒரு பறக்கிருக்காரு. அட பாவி, மலர பொறுக்கிறதே வேலையா போச்சு. இப்ப அவரை பொறுக்கின்றீங்களா? நான் சொல்லலைங்கய்யா. சரி, முதல் பாடத்தை வாங்கின தருணம், பட்டம் வாங்கின தருணம், வேலை வாங்கின தருணம், சம்பளம் வாங்கின தருணம். ஆனால் இது எல்லாவற்றையும் விட எது தெரியுமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்? சம்பளம் வாங்கினதை விட அந்த சம்பளத்தை மொத அம்மா அப்பா கையில கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்போம் இல்லையா, அப்போதுதான் பெரிய நிறைவாக இருக்கும். இத்தனை நாள் இந்த கையால் அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டே இருந்தோம், முதன் முறையாக அம்மா அப்பாவுக்கு தர்றோம் இல்லையா, உங்களுடைய துன்பத்தில் நானும் பங்கெடுத்து கொண்டேன் என்று நான் நிரூபிக்கிற தருணம் தான் உண்மையிலேயே மகிழ்வான நிறைவான தருணம். சச்சின் டெண்டுல்கர் ஒத்த ரூபாயா வாங்கினாராம், அது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஆனால் ஒரு குருவாக இருந்து அந்த மனிதர் பார்வையில் பாருங்க, எத்தனை சிஷ்யர்கள் அவருக்கு இருந்திருப்பாங்க, எத்தனை பிளேயர்ஸ் அவர் வளர்த்து விட்டுருப்பார். ஆனால் சச்சின் மாதிரி ஒருத்தர் இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சு அந்த 1 ரூபாயை பெறும்போது அவர் கையில் 1 ரூபாயை தருகிற குருவின் மகிழ்ச்சி இருக்கிறதையா, அது துரோணாச்சாரியாரின் மகிழ்ச்சிக்கு நிகரான பெருசு. காதல் மெசேஜ் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா? ஒத்த மெசேஜ் அந்த பிள்ளை அனுப்பணும்னா 30,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கி தரணும். தந்தாத்தான் மெசேஜ் அங்க வரும், இல்லனா நம்பர் வேற மாதிரி உங்களுக்கு பிளாக் ஆயிடும். மட்டும் இல்ல, அதுக்கு ரூபா கட்டுறது நாங்க தான் கட்டணும். அதைத்தான் சொல்றேன், தரணும் இல்ல, தந்தாத்தான் மகிழ்ச்சியை பெற முடியும். அவங்க வீட்டம்மா சொல்லுமா, இந்த ரோஸ் கலர் சட்டையை போட்டுக்கிட்டா நீங்க 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருப்பீங்க. உலகமாக போய் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 2 நாள் முன்னாடி 10,000 ரூபாய்க்கு இவர் ஒரு பட்டு புடவை வாங்கி தந்திருக்கார். வாங்கினதுக்கு என்னத்தையாவது பதிலுக்கு தரணுமேன்ட்டு அந்த வார்த்தையை தந்திருக்கிறது. அதை இவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டே வந்திருக்கார். இந்த ரோஸ் கலர் சட்டையில நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல அப்படின்னு அவருக்கு அவரே காட்டுக்கிறாரு. கர்ணனை பத்தி நீங்க என்னங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க? கர்ணனுடைய பெருமையும் கர்ணன் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி இருப்பதற்கும் காரணம் அவங்க அம்மாவை பிரிஞ்ச வருத்தமா? இல்லைங்க, கடைசி வரைக்கும் கேட்டவருக்கு தந்து கொண்டே இருந்தான். ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் தர்மம் அவனை காப்பாற்றி கொண்டிருந்தது. இறைவனே கையேந்தி நிற்கிறான், உன்னுடைய தர்மத்தை எனக்கு தானமாக கொடு. கர்ணன் தன்னுடைய செங்குருதியை பிடித்து இறைவன் கைகளில் தருகிறான். தருகிற மனிதன் கை உயர்ந்திருக்கிறது, வாங்குகிற தெய்வத்தின் கை தாழ்ந்திருக்கிறது என்றால் தருபவனாக நீ இருந்தால் தெய்வம் கூட உன்னிடம் கையேந்தும் என்பதற்கு உதாரணமாக கர்ணன் இருப்பதால் தானே சமீபத்தில் எங்கேயோ சொற்பொழிவு ஓசியில பேசியிருக்காரு. அதைத்தான் ஓங்கி இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஏமா அவர் இந்த பாடுபடுத்துறீங்க? பிள்ளை பேர் எவ்வளவு மகிழ்ச்சி தாங்க. அந்த பிள்ளையை கையில் பெறும்போது ஒரு ரோஜா பூவை கையில் ஏந்தினது மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு பேர் நம்ம தருவோம். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து நமக்கு ஒரு பேர் தேடி தரும் இல்லையா? நல்ல பிள்ளை பெத்து வச்சிருக்கீங்கன்னு நல்ல பேர் திருப்பி தரும்போது தான் அது நிறைவான மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதாங்க பிள்ளையுடைய பேர். வந்ததுலேருந்து இந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். உண்மையிலே ஐயா பேச்சை கேட்கத்தான் வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இவங்க எல்லார் பேரும் நமக்கு தெரியாது, எல்லார் முகமும் தெரியாது. ஆனாலும் நமக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறவங்களுக்கு முத பேசுகிற அந்த பாப்பாவுக்கு நாம் ஏதாவது தரணும். தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ வாங்கி தர முடியாது, நம் கைதட்டல்களை தருவோம் என்று தந்தாங்க. பார்த்தீங்களா?
இந்த கைத்தட்டு அவங்க தரலன்னா நம்ம வாழ்க்கையே இல்லையா? பேச்சாளனின் உயிர் எங்கே இருக்கிறது? அந்த கைதட்டல் அவங்க தர்றதுல தானே இருக்குது. இந்த பெறுவதில் வந்து நிறைவே இருக்காதுங்க. அதை தான் சமிதா அழகாக சொன்னாங்க. பெறுவது தரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு 100 ரூபாய், ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சோம்ப்பா அப்படி நமக்கு நிறைவு இருக்கும். வாங்குறவங்களுக்கு நிறைவே இருக்காது. ஒரு அரசன் ஒரு தேரில் வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஏழை கையேந்தி நிற்கிறாரு. ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி போடுறாரு. அந்த காசு சாக்கடையில் விழுந்துருது. உடனே அவர் போய் கையை அதுக்குள்ளே விட போறாரு. இரியா அப்பெல்லாம் பண்ணாதுன்னு ஒரு தங்க காசு எடுத்து கையில் கொடுத்துருக்கிறார். வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ளே விட போயிருக்கிறார். ஏன்பா இப்படி இருக்கிற, தங்க காசே தந்துட்டேம்லாப்பான்னு ஒரு 50 தங்க காசு கொடுத்துருக்கிறார். அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் அதில் போய் கையை விட போயிருக்கிறார். ஏன் இப்படி நிறைவு இல்லாமல் இருக்க? ஒருத்த செப்பு காசுக்காக இப்படி அலையிற? என் ராஜ்யத்தில் பாதியை வச்சுக்கோயா. இப்போ திருப்தியா? அவன் சொல்லியிருக்கான், பாதி தர்றது சரி, அந்த பாதி இந்த சாக்கடை உள்ள ஏரியாவாக இருக்கணும். அப்போ அந்த பெறுகிற மனிதர்களுக்கு என்றைக்கும் நிறைவு இருக்காது. ஆனால் தருகிற மனிதர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் செய்தோம் என்கின்ற மன நிறைவு இருக்கும். பார்த்தீங்களா? அதற்குத்தான் இன்பம் என்று பெயர். நடுவர்களே, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால், ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னாடி கூட நம்ம உலகத்திலே, இந்தியாவில் நிறைய குழந்தைகள், ஊனமுற்ற குழந்தைகள் இருந்தாங்க. பார்த்துருக்கீங்களா? போலியோவால். அந்த போலியோவுக்கு மருந்தை ஜோனஸ் சால்க் அப்படிங்கிற ஒரு ஆள் கண்டுபிடிச்சவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு காப்புரிமம் எவ்வளவு வேணும்? அவர் நினைத்திருந்தால், அவர் பெறுபவராக இருந்திருந்தால் பல 100 கோடிக்கு சொந்தக்காரராக இருந்திருப்பார். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்தில் பிறந்ததற்கான பயன், நான் இந்த உலகத்துக்கு ஏதாவது உன்னை தருவதுதான், இதை நான் இலவசமாக தருகிறேன், இனி வரும் குழந்தைகள் பயனடையட்டும் கொடுத்தார். பாருங்க, இன்னைக்கு ஊனம் இல்லாத குழந்தைகள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் ஒருத்தர் தந்தது தாங்க காரணம். ஏன் இன்னைக்கு நம்ம மேயர் பேசினாரே, பேசும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச என்ன விஷயம்? தன்னுடைய மொபைல் நம்பரை தந்தார். யாராவது தருவாங்களா? சில பேர் நம்பர் தருவாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் 9 நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மேயர் தன்னுடைய எண்ணை கொடுத்து, இந்த எண்ணில் என்னை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தந்தார். பார்த்தீங்களா? அதை சொல்லும் போது அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது. அதற்கு பெயர் தான் இன்பம். சரியா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் புலவன் இந்த உலகத்தில் இருந்தாயா. அவன் என்ன சொன்னான்? இந்த உலகம் ஏன் தெரியுமா இயங்குது? இந்த உலகம் வந்து ஈர்ப்பு விசையாலோ கோள்களாலோ அப்படிலாம் இயங்கலை. இந்த உலகம் ஏன் தெரியுமா இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது? இந்த உலகத்துக்கு தன்னையே தருகிற ஒருத்தன், பிறருக்கு தன்னால் ஆகிற உதவியை செய்கிற ஒருத்தன் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. உண்டால் அம்மை இவ்வுலகம் என்று சொன்னான். பார்த்தீங்களா? அதுதாங்க இந்த மண்ணின் அறம். அதை சாதாரணமாக நினச்சிட்டீங்க. நான் ஒரு கிராமத்தில் தாங்க இருக்கிறேன், ராஜபாளையம் பக்கத்தில். அங்கே ஒரு நாள் டீ கடைக்கு அங்கே பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த டீ கடைக்காரர் நிறைய நண்பர்களோடு உட்காந்துருக்கிறாரு. ஒரு சின்ன பொண்ணு தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு வந்துச்சு. அங்கே இட்லி எல்லாமே விற்கிற கடை, டீ, இட்லி, கேசரி எல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளை தூக்குச்சட்டியை கொடுத்து, அம்மா 10 இட்லி வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு மெதுவாக சொன்னிச்சு. அவர் உடனே அந்த சைடில் தொங்க விட்டுருப்பார்ல, அந்த அட்டையை பிரட்டி பார்த்து, ஏற்கனவே உங்கள் அம்மா வந்து 175 ரூபா கடன் தரணும், 2 மாதமாக தரவே இல்லை, கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, திரும்ப கடன் கேட்டால் என்ன பாப்பா? அந்த பிள்ளை அப்படியே தலை குனிஞ்சு வருத்தமாக நிற்கிது. அவரால் டக்குன்னு அதை தாங்க முடியல. சரி கொடு அப்படின்னு 10 இட்லியை போட்டு சாம்பாரெலாம் ஊற்றி கொடுத்துட்டார். பக்கத்தில் இருக்க நண்பர் சொன்னார், ஏயா ஏற்கனவே 175 ரூபா கடன் இருக்குது, அவங்க அம்மா திருப்பி தரல, இப்போ திரும்பவும் தர்றே இல்லை, அவங்க உனக்கு திருப்பி தரலைன்னா உனக்கு நஷ்டம் தானே? அதுக்கு அந்த கிராமத்தின் எளிய மனிதன் ஒரு பதில் சொன்னாங்க, அவங்க திருப்பி தந்தால் அது எனக்கு லாப கணக்கு, தராவிட்டால் அது எனக்கு புண்ணிய கணக்கு என்று சொன்னான். இருக்காங்க ஏமாளிங்க. அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இருக்குது. ராஜ்குமார் சார் மாதிரி மனிதர்கள் இருந்தாங்கன்னா இந்த உலகமே இருக்காது. நம்ம வேற கிரகத்துக்கு தான் போக வேண்டி இருக்கும். புதுக்கோட்டை இல்லைங்க, உங்கள் தஞ்சாவூர் பக்கத்தில் தானே புதுக்கோட்டை, உங்கள் மாவட்டம் தானே. புதுக்கோட்டையில் ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணுங்கய்யா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணு 11ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆன்லைன் மூலமாக ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அமெரிக்காவில் நாசாவுக்கு போகிறதுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ அமெரிக்கா என்ன சொன்னதுன்னா, நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணுறது, நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு, ஆனால் நீங்கள் வந்துட்டு போகிற பயண செலவை நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். அவள் ஒரு ஏழை பொண்ணு, ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு. உடனே அவள் அதை எல்லார்ட்டையும் சொல்கிறா, இந்த மாதிரி நான் ரொம்ப சிரமப்படுறேன். உடனே எல்லா சமூக அமைப்புகளும் அவளுக்கு நிறைய பணம் கொடுத்துட்டாங்க. தேவையான அளவு பணம் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு தொண்டு நிறுவனம் வந்து எல்லா செலவையும் நாங்கள் ஒருத்தரே ஏற்றுக்கிறோம், நீ வாங்கிக்கோ அப்படின்னாங்க. நாமளாக இருந்தால் என்ன செய்வோம்? நல்லதாக போச்சு கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிடுவோம்ல. அந்த பொண்ணு சொன்னால், ஏற்கனவே எனக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சு, ஆனால் நீங்கள் தர முன் வந்திருக்கிறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுமா.
எங்கள் கிராமத்தில் 126 வீடுகளில் கழிப்பறை வசதி கூட இல்லை, இந்த பணத்தை வைத்து அதை செய்து தருவீர்களா என்று கேட்டால் அந்த தொண்டு நிறுவனம் செய்து தந்தது. இன்னைக்கு இது எப்படிப்பட்ட விளைவாக மாறுச்சு தெரியுமா? இன்னைக்கு மகாராஷ்டிராவில் தமிழ் 7ஆம் வகுப்பு பாடத்தில் கனவு மெய்ப்படும் என்கின்ற பாடத்தில் ஜெயலட்சுமியுடைய வாழ்க்கையை பாடமாக வைத்திருக்கிறார். சாதாரணமான விஷயம் இல்லை நடுவர் அவர்களே. சும்மா வந்ததுலேருந்து பயங்கரமாக சவுண்டு விட்டு பேசிட்டா போதுமா? நேற்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் ஐயா. பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள். எதுக்கு அவருக்கு 120வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கோம்? இல்லாத ஒருத்தர். ஏன் தெரியுமா? இந்த தமிழ் மண்ணில் காலிங் பெல் மாதிரியே இருக்குதுயா, வேற வழி இல்லைப்பா. அப்போ இதை சொல்லி முடிச்சிடு. ஏன்னா 9 மணிக்கு முடிச்சாகணும். அதுக்காகத்தான் நான் அந்த நேரத்தை கணக்கை பார்க்கறது இல்லை. இல்லாட்டி விட்டுக்கிட்டே இருப்பேன், போடுங்க பேசுங்கன்னு. வழி இல்லையே. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறந்த நாள். இந்த தமிழ் மண்ணில் ஒரு மன்னன் எழுதினார், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. நீ பிச்சை எடுத்தாவது படி, அது நல்லதுன்னு ஒரு மன்னன் சொன்னான். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த காமராஜர், நீ படி, உனக்காக நான் பிச்சை எடுத்து கல்வி தருகிறேன்னு சொன்னார் இல்லையா? அதனால தான் அவர் பிறந்த நாளை அவர் இல்லாத போதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தஞ்சாவூரில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயா. இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் இவ்வளவு உயர்ந்து நிற்கிறது. நீங்கள் கூட சொன்னீங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்ற அக்கா தங்கச்சியெல்லாம் நம்மகிட்ட பெறுவதில் தான் இன்பம் பெறுகிறார்கள். ஆனால் அன்னைக்கு ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவை நாச்சியார் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ உனக்குன்னு சேர்த்த அரண்மனை, நீ உனக்குன்னு சேர்த்த படை பதவி எல்லாம் அழிந்து போகும், ஆனால் இந்த உலகத்துக்காக ஒரு ஆலயத்தை கொடுத்தால் அது நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருந்த 10,000 களஞ்சி பொன்னையும் 18,000 களஞ்சி வெள்ளியையும் கொடுத்து இந்த தஞ்சை பெரிய கோயில் உயர ஒரு அக்கா காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்றால் தருவதுதான் நிறைவான இன்பம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.